கணிதத்தில முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்ற வகையில கடந்த கால வினாத்தாள்கள்ல இருக்கக்கூடிய பகுதி 1 கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பகுதி 1 வினாக்கள்ல முதலாவது வினா 3, 6, 9, 12 என்ற தொடரின் பொது உறுப்பு யாது? என்ற தொடரின் பொது உறுப்பு யாது? பாருங்க, ஒரு எண் தொடர தந்திருக்குது. 3, 6, 9, 12 என்று போற மாதிரியான ஒரு எண் கோலம் அல்லது ஒரு எண் தொடரினுடைய பொது உறுப்பு யாது? பொது உறுப்பு அப்படி என்றா என்ன? இந்த பொது உறுப்பை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த எண் கோலமானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு எண்கோளமானது உருவாகிறதுக்கு, ஒரு எண்கோளத்தை அமைக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது தான் இந்த பொது உறுப்பு ஆகும். இப்ப பாருங்க, இந்த எண்கோளம் எப்படி போயிருக்கு? 3, அடுத்தது என்ன மாதிரி இருக்கு? முதலாவது உறுப்பு 3, அடுத்தது 6. முதலாவது உறுப்பு என்னென்ன கிடைக்கும்? 3ஓட 1 பெருக்கி 3, அடுத்தது 3ஓட 2 பெருக்கினீங்கன்னா 6, அடுத்தது 9 எப்படி கிடைக்கும்? 3ஓட 3 பெருக்கினீங்கன்னா 9, அடுத்ததாக 12, 3ஓட 4 பெருக்கினீங்கன்னா 12. இந்த எண்கோளம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குது? 3 பொதுவாக இருக்குது. ஆனால் முதலாவது உறுப்பு 3ஓட 1 பெருக்கும் பொழுது முதலாவது உறுப்பு கிடைக்குது. அடுத்த உறுப்பு 3ஓட 2 பெருக்கும் போது அடுத்த உறுப்பு கிடைக்குது, இரண்டாவது உறுப்பு. 3ஓட 3 பெருக்கும் போது மூன்றாவது உறுப்பு கிடைக்குது. 3ஓட 4 பெருக்கும் போது நான்காவது உறுப்பு கிடைக்குது. அப்ப 3 மாறாம அப்படியே பொதுவாக இருக்குது. ஆனால் என்ன மட்டும் மாறிக்கொண்டு வருது? 1, 2, 3, 4, அடுத்த ஒரு பண்டா 5, 6 இது மட்டும் மாறிக்கொண்டே வருது. அப்ப மாறிக்கொண்டே வருதுன்னா நாங்கள் என்ன பயன்படுத்தலாம்? எண் போடலாம். ஆகவே இந்த தொடரினுடைய பொது உறுப்பு என்னவாக இருக்கும்? 3 எண்ணாக இருக்கும். 3 பொதுவாக இருக்கும். என்னன்றது 1 போட்டீங்கன்னா முதலாவது உறுப்பு கிடைக்கும். எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா இரண்டாவது உறுப்பு கிடைக்கும். 3 போட்டீங்கன்னா மூன்றாவது உறுப்பு கிடைக்கும். ஆகவே இந்த கோலத்தினுடைய பொது உறுப்பு 3 எண் ஆகும். தரப்பட்ட இந்த கோலத்தின் பொது உறுப்பு 3 எண் ஆகும். அடுத்ததாக 2வது கேள்வி. இரண்டாவது, சுருக்குக சுருக்கப்புறம் 2 பின்னங்களை 5ல் 1 சக 5ல் 2, 5ல் 1ஐயும் 5ல் 2ஐயும் நாங்கள் கூட்ட போறோம். சுருக்குகண்டா பின்னங்களோ கோவைகளோ தந்திருந்தாலும் என்ன கணித செய்ய வந்திருக்கோ அதை நாங்கள் செய்து விடணும். கூட்டல் இருந்தா 2ஐயும் கூட்டுவோம், கழித்தல் இருந்தா 2ஐயும் 1லிருந்து இன்னொன்றா கழிப்போம், பெருக்கல் இருந்தா 2ஐயும் பெருக்குவோம். அப்படி இருக்கக்கூடிய கணித செய்கையை நாங்கள் செய்ய வேணும். 5ல் 1, 5ல் 2, 2ஐயும் கூட்ட போறோம். அப்ப 2 பின்னங்களை கூட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? பகுதியில இருக்கக்கூடிய எண்ணை அவதானிப்போம். பகுதியில ஒரே மாதிரியான எண் இருக்குதா? இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஆகவே நாங்கள் நேரடியாக கூட்ட முடியும். ஒரே மாதிரியாக பகுதி எண் ஒரே மாதிரியாக இருக்கிறபடியா இந்த அதே பகுதி எண்ணின் கீழே நாங்கள் தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை கூட்டுவோம். 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 5ல் 3. 5ல் 1ஓட 5ல் 2 கூட்டும் பொழுது விடையாக 5ல் 3 கிடைக்கும்.
ஐந்தையும் ஐந்தையும் கூட்டி 10 போட்டுறக்கூடாது, இப்படி போடக்கூடாது. ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி 3, ஐந்தையும் ஐந்தையும் கூட்டி 10 போடக்கூடாது. இது பிழை. 5 பகுதி எண்கள் சமனாக இருந்தால் மட்டும் நாங்கள் அதே பகுதி எண்ணின் கீழே கூட்ட வேணும். 5 பொதுவாக இருக்கும். ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3. அடுத்ததாக மூன்றாவது சுற்றளவை காண்க. மூன்றாவது வினா சுற்றளவை காண்க. தரப்பட்ட உறவினுடைய சுற்றளவை காண்க. உருவானது தரப்படுகிறது. இந்த நீளம் 7 சென்டிமீட்டர், இந்த நீளம் 5 சென்டிமீட்டர், இந்த தூரம் 2 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு. இந்த தூரம் 2 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு. இந்த உருவினுடைய சுற்றளவை நாங்கள் காணப்போறோம். சுற்றளவை காணுவோம். சுற்றளவண்டா என்ன செய்ய வேணும்? ஒரு உருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்ட வேணும் நாங்கள். அப்ப இந்த உருவை சுற்றியுள்ள எல்லா பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் கூட்டுவோம். முதலாவதாக இங்க இருந்து ஆரம்பிப்போம். இந்த பக்கத்துல நீளம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். அடுத்ததாக இந்த பக்கத்துல நீளம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். சக இந்த நீளம் 5 சென்டிமீட்டர் உள்ள இந்த நீளம் என்னவாக இருக்கும்? இந்த நீளமும் சமன். இந்த நீளம் 5 இதுவும் 5 இருக்கும். ஆகவே 5 சென்டிமீட்டர். இதுவும் இது 5 இருக்கும். இனி பாருங்க, இந்த இந்த பக்கம் 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 மொத்தமாக 7 பக்கங்களை நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கு. 7 பக்கங்களின் நீளங்களை கூட்ட வேண்டியிருக்கு. அப்ப 7, 5, 5 இதை 3 எழுதிட்டோம். இனி இந்த தூரம் என்னவாக? இந்த தூரத்தை அப்படியே இங்க கொண்டு வாங்க. இந்த நீளத்தை அப்படியே இந்த நீளமானது இந்த நீளத்துக்கு சமனானது ஆகும். ஆகவே இதிலிருந்து இதுவரையான மொத்த நீளம் எவ்வளவு? இது 7 இதுவும் 7 இருக்கும். ஆகவே இந்த நீளத்தை இங்க கொண்டு வரும்போது 7 சென்டிமீட்டர் ஆகும். இனி அப்ப நாங்கள் எதெல்லாம் கூட்ட வேணும்? இது கூட்டியாச்சு, இது கூட்டியாச்சு, இது கூட்டியாச்சு. இந்த பக்கத்தை எல்லாம் கூட்ட வேணும். பாருங்க, இதுல இருந்து இதுவரையான தூரம் 2 சென்டிமீட்டர் என்று தந்திருக்குது. இதுல இருந்து இதுவரையான தூரம் 2 சென்டிமீட்டர். இதுவரையான தூரம் என்னவாக இருக்கும்? மொத்தம் இவ்வளவு 5. இதுல இருந்து இதுவரை 2 மீதி என்னவா இருக்கும்? 3 இருக்கும். இவ்வளவு 5. ஆகவே இந்த தூரம் 5. இதுல இருந்து இதுவரை 2 மீதியாக இது 3 இருக்கும். இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ஆகவே 3 சென்டிமீட்டர் சக 3 சென்டிமீட்டர். கூட்டுங்கோ. 7 5 12, 12 5 17, 17 7 24, 24 6 30 சென்டிமீட்டர் ஆகும். தரப்பட்ட இந்த உருவினுடைய சுற்றளவு 30 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக 4வது கேள்வி. எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானத்தை காண்க.
தரப்பட்ட ஒரு உருவானது தரப்படுகிறது. இந்த உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க அல்லது எக்ஸின் பருமனை காண்க என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? பாருங்கோ, இந்த கோணமானது இந்த கட்டம் இந்த அடையாளம் இருந்தால் இந்த கோணம் என்ன கோணமாகும்? செங்கோணம். செங்கோணம் எத்தனை பாகையாக இருக்க வேணும்? 90 பாகை. அப்ப இந்த கோணம் 90 பாகைக்கு சமனாகும். அப்ப இந்த 90 பாகை என்கிற கோணத்தை தான் என்ன செய்திருக்கு? இப்படி பிரிச்சிருக்கு. ரெண்டா பிரிச்சிருக்கு. ஆனா சமனாக பிரிக்க இல்லை, ரெண்டா பிரிச்சிருக்கு. ஒரு கோணம் 55 பாகை, இன்னொரு கோணம் எக்ஸ் ஆகும். 50 இது செங்கோணம், செங்கோணம் 90 பாகை. ஆகவே 55 பாகையும் எக்ஸையும் கூட்ட என்ன வர வேணும்? 90 பாகை வர வேணும். 90 பாகை சமன் 55 பாகை சக எக்ஸ். அப்ப எக்ஸ் என்னவாக இருக்கும்? 55ஓட இந்த எண்ணம் கூட்டணி வேண்டா 90 பாகை கிடைக்கும். 45 பாகை. 90ல இருந்து 50 சாரி எக்ஸ் சமன் 90ல இருந்து 55 பாகையை கழிக்க வேணும். எக்ஸ் சமன் 90ல இருந்து 55 பாகையை கழிச்சீங்கன்னா 35 பாகை ஆகும். அடுத்ததாக 5வது கேள்வி. ஐந்தாவது சுருக்குக மறை 8 கழித்தல் மறை 5. இதை நாங்கள் ரெண்டு திசை கொண்ட எண்கள் வந்திருக்குது. ஒரு திசை கொண்ட எண்ணை இன்னொரு திசை கொண்ட ஒரு திசை கொண்ட எண்ணில இருந்து இன்னொரு திசை கொண்ட எண்ணை கழிக்க போறோம். மறை 8ல இருந்து மறை 5 நாங்கள் கழித்து எழுத போறோம். கவனிங்கோ, ஒரு திசை கொண்ட எண்ணில இருந்து இன்னொரு திசை கொண்ட எண்ணை கழிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது திசை கொண்ட எண்ணை அப்படியே எழுதுவோம். இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் குறிய மாத்தி கூட்ட வேணும். நேரடியாக ஒரு திசை கொண்ட எண்ணில இருந்து இன்னொரு திசை கொண்ட எண்ணை கழிக்க முடியாது. எண்கோட்டை பயன்படுத்தி கழிக்கலாம். ஆனால் இவ்வாறு நாங்கள் நேரடியாக கழிக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேணும்? முதலாவது திசை கொண்ட எண்ணை எழுதிட்டு இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் குறிக்கு எதிரான குறியை போட்டு நாங்கள் கூட்ட வேணும். முதலாவது திசை கொண்ட எண் அப்படியே எழுதுவோம். இரண்டாவது திசை கொண்ட எண் என்னவாக இருக்குது? மறை 5. மறை என்றா மறைக்கு எதிரான குறி நேர் 5. ஆகவே நாங்கள் நேர் 5 போட்டுட்டு இந்த எண்ணோட என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். முதலாவது திசை கொண்ட எண் அப்படியே எழுதுவோம். இரண்டாவது திசை கொண்ட எண்ணினுடைய குறிய மாற்றி அதற்கு எதிரான இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் திசைக்கு எதிரான திசை கொண்ட எண்ணை போட்டு மறைக்குறி இருந்தா நேர்குறி போட்டு மறைக்குறி போட்டு நாங்கள் கூட்ட வேணும். கூட்டும் பொழுது என்ன நடக்கும்? மறை 8 நேர் 5 திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது வெவ்வேறு குறிகளுடையவையாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேணும். 8ல இருந்து 5 கழிச்சோம்னா 3. பெரிய எண்ணுக்கு பக்கத்துல எந்த குறி இருக்குதோ அந்த குறியை விடைக்குரிய குறியாக நாங்கள் இட வேணும். ஆகவே திசை கொண்ட எண்களை கழிக்கும் பொழுது முதலாவது திசை கொண்ட எண்ணை அப்படியே எழுதிட்டு இரண்டாவது திசை கொண்ட எண்ணின் குறிய மாற்றி எதிரான குறியை போட்டு கூட்ட வேணும். கூட்டும் பொழுது திசை கொண்ட எண்கள் ரெண்டை கூட்டும் பொழுது வெவ்வேறு குறிகளை உடையவையாக இருந்தால் அவற்றை கூட்டக்கூடாது, கழிக்க வேணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சுட்டு பெரிய எண்ணுக்கு பக்கத்துல என்ன குறி இருக்குதோ அந்த குறியை விடைக்குரிய குறியாக இட வேணும். அடுத்ததாக 7வது கேள்வி. சாரி 6வது கேள்வி. தீர்க்க எக்ஸ் சய 2 சமன் 8. தீர்க்க சொல்லியிருக்கு. எக்ஸ் சய 2 சமன் 8. தீர்க்க அப்படி என்ற என்ன? இது ஒரு சமன்பாடு.
சமன்பாட்டை தீர்க்க வேண்டுமென்றா நாங்கள் என்ன செய்யறது, அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய தெரியா கணியத்தின் பெருமானத்தை காண வேணும். அந்த சமன்பாட்டில் இருக்கிற தெரியா கணியம் என்ன, எக்ஸ். எக்ஸ் இந்த பெருமானம் காண வேணும். என்ன செய்வோம், எக்ஸை வச்சுட்டு மறை ரெண்ட அங்கால கொண்டு போவோம். மறை ரெண்டு சமனுக்கு அங்கால போகும் பொழுது நேர் ரெண்டா மாறும். ஆகவே எக்ஸ் இந்த பெருமானம் 10 ஆகும். தீர்க்கண்டா எக்ஸ் இந்த பெருமானம் காண வேணும். அல்லது நீங்கள் இதை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். இது ஒரு சமன்பாடு. அப்ப சமன்பாட்டின் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான மாற்றங்களை செய்தா அந்த சமன்பாடு மாறாது. உதாரணமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க, எக்ஸின் பெருமானம் காண வேணும். அப்ப மறை ரெண்டை இல்லாம செய்ய வேணும். மறை ரெண்டை இல்லாம செய்ய வேணுமெண்டா ஒரு நேர் ரெண்டா கூட்ட வேணும். நேர் ரெண்டா கூட்டும் பொழுது ரெண்டு பக்கமும் கூட்ட வேணும். இங்கே இட பக்கமும் கூட்ட வேணும், வல பக்கமும் நேர் ரெண்டா கூட்ட வேணும். கூட்டினா இந்த சமன்பாடானது மாறாது. என்ன செய்தாலும் ரெண்டு பக்கமும் நாங்கள் செய்ய வேணும். இனி மறை ரெண்டிலிருந்து மறை ரெண்டையும் நேர் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 0 ஆயிரும். இங்கால எக்ஸ் மட்டும் இருக்கும். 8ஓட 2 கூட்டினீங்கன்னா 10 கிடைக்கும். ரெண்டு முறைகள்ல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் தீர்க்கலாம். தீர்க்க அப்படி என்றால் அங்க அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய தெரியா கணியத்தின் பெருமானத்தை காண்பது ஆகும். அடுத்ததாக 7வது கேள்வி. ஏழாவது 900 சமன் 2 தர 2 தர 3 தர 3 தர 5 தர 5. 900 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கு என்பதை கொண்டு வர்க்கமூலம் 900 பெருமானம் காண்க. வர்க்கமூலம் 900 பெருமானம் காண்க. அதாவது 900 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்குது. இதை வச்சு கொண்டு நாங்கள் வர்க்கமூலம் 900 பெருமானம் காண வேணும். வர்க்கமூல பெருமானம் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த ஒரு சோடியில ஒரு எண்ணை எடுத்து பெருக்கினோம்டா சரி. ஒரு சோடி என்றா ரெண்டு எண்கள், ரெண்டு ஒரே மாதிரியான எண்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலிருந்து ஒரு எண்ணெய் எடுங்கோ. 2 இந்த சோடியிலிருந்து 3 எடுங்கோ. இந்த சோடியிலிருந்து 5 எடுங்கோ. 3 பெருக்குங்கோ. 3 6 6 5 30. வர்க்கமூலம் 900 பெருமானம் 30 ஆகும். முதன்மை காரணிகளை பயன்படுத்தி நாங்கள் செய்யும் பொழுது என்ன செய்வோம், வர்க்கமூலம் காண்றதுக்கு ஒரு சோடி 2 எண்கள் இருந்தால் நீங்கள் 3 பெருக்க 9 கிடைச்சதுண்டா 9 வர்க்கமூலம் 3 ஆகும் என்று எழுதுவோம். அதே மாதிரி 2 சோடியில ஒரு சோடி தான் அந்த எண்ணின் வர்க்கமூலமாக இருக்கும். 2 சோடியில ஒரு எண் தான் அந்த எண்ணின் வர்க்கமூலமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இங்கே என்ன செய்யலாம், வேறுபட்ட சோடிகள்ல இருந்து ஒரு சோடியை தெரிவு செய்து அவற்றை பெருக்கிறோம். அவற்றை பெருக்கும் போது கிடைக்கிற விடைதான் இந்த எண்ணினுடைய வர்க்கமூல பெருமானமாக இருக்கும். அப்ப வர்க்கமூலம் 900 பெருமானம் 30 ஆகும். அடுத்ததாக 8வது கேள்வி. எட்டாவது பெருமானம் காண்க. பெருமானம் காண்க. 1.02 தர 100. 1.02 100 பெருக்கும் பொழுது கிடைக்கும் பெருமானத்தை எழுத போறோம். பெருமானம் காண்றது முதலாவதாக இந்த தசத்தை தசம் இல்லாம பெருக்குவோம்.
1.02ல தசம் இல்லையண்டா என்ன இருந்திருக்கும்? 102 இருந்திருக்கும். 102 100ஆல பெருக்குவோம். ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 ஆகியவற்றால் பெருக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? அந்த முழு எண்ணை எழுத வேணும். 102. இங்கால இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் எண்ணும் 2. ஆகவே 2 பூஜ்ஜியங்கள் அப்படியே போடுவோம். ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 ஆகியவற்றால் பெருக்கும் பொழுது இந்த முழு எண்ணை அப்படியே எழுதிட்டு இங்கால இருக்கக்கூடிய பெருக்கப்படக்கூடிய அந்த 10னுடைய வலுக்கள்ல இருக்கிற பூஜ்ஜியங்கள் எண்ணம் 1, 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் முழு எண்ணோட 2 பூஜ்ஜியத்தை சேர்த்து விடை எழுதுவோம். 102 100ஆல பெருக்கும் பொழுது என்ன கிடைக்குது? 10,200 கிடைக்குது. இப்ப இந்த தசம புள்ளிய அவதானிப்போம். எங்க இருக்கு தசம புள்ளி? இந்த 102 இந்த எண்ணில இறுதியில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி இருக்குது. 1, 2 இறுதியில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி இருக்குது. ஆகவே நாங்கள் விடையிலையும் இறுதியில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிட வேணும். அப்ப 10,200 இறுதியில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிடும் போது என்ன வரும்? 102.00. தசம புள்ளிக்கு அங்கால வலது பக்கமாக பூஜ்ஜியம் வந்தா அந்த பூஜ்ஜியங்களுக்கு பெருமானம் இல்லை. ஆகவே இதனுடைய விடை 102 ஆகும். அடுத்ததாக 9வது கேள்வி. 9வது 3, 4, 6 எண் கோமாசியை காண்க. 3, 4, 6 ஆகியவற்றின் கோமாசியை காண்க. கோமாசி காட்டுறதுக்கும் 3 முறைகள் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி செய்வோம். டானா போட்டு 3 எண்களையும் வகுப்போம். வகுக்கும் பொழுது முதலாவது சிறிய முதன்மை எண்கள்ல இருந்து வகுத்து கொண்டு போவோம். மிகச்சிறிய முதன்மையில் 2ஆல வகுப்போம். 2ஆல வகுக்கும் பொழுது 3 வகுப்படாது. ஆகவே 3 அப்படியே எழுதுவோம். 4 2ஆல வகுத்தனீங்கண்டா 2, 6 2ஆல வகுத்தனீங்கண்டா 3. அடுத்ததாக திரும்ப 2ஆல வகுப்போம். 3 வகுப்படாது. ஆகவே 3 அப்படியே இருக்கும். 2 2ஆல வகுத்தனீங்கண்டா 1. 3 2ஆல வகுக்க முடியாத 3 அப்படியே எழுதுவோம். இறுதியாக நாங்கள் 3 தான் இருக்குது. 3 2ஆல வகுப்படாத. ஆகவே 3ஆல வகுப்போம். பார்த்தீங்கன்னா 1 1 1. கோமாசி காணும் பொழுது இவ்வாறு இந்த டானாக்குள்ள போட்டு வகுக்கும் பொழுது இறுதியில இந்த கடைசியில வந்து 1 தான். 1 1 1ஆக இருக்க வேணும். 1 1 வார வரை நாங்கள் இப்படி சிறிய முதன்மை எண்களால வகுத்து கொண்டே இருப்போம். இறுதியில 1 வார வரைக்கும் வகுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இனி கோமாசி காணலாம். கோமாசி சமன் இந்த 3 எண்களின் பெருக்கம் தான் கோமாசியாக இருக்கும். 2 தர 2 தர 3. நாங்கள் வகுக்கக்கூடிய அந்த முதன்மை நாங்கள் வகுத்து கொண்டு வார அந்த முதன்மை எண்களினுடைய பெருக்கம் தான் இந்த 3 எண்களின் கோமாசியாக இருக்கும். கோமாசி 2 4 4 தர 3 12 ஆகும். 3 4 6 இந்த ஆகிய எண்களின் கோமாசி 12 ஆகும். அடுத்ததாக 10வது கேள்வி. சுருக்குக. 2 பிராக்கெட்டுக்குள்ள 3x செய்ய 1. 2 பிராக்கெட்டுக்குள்ள 3x செய்ய 1 சுருக்குகண்டு கேட்டிருக்குது. அப்ப இதுல சுருக்குகண்டா நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது இந்த அடைப்பை நீக்கி சுருக்க போறோம். அடைப்பை சுருக்கும் பொழுது இந்த அடைப்பு இல்லாம போற மாதிரி செய்ய போறோம். ஆகவே
என்ன செய்யலாம்? முதலாவது அடைப்புக்கு வெளியில இருக்கக்கூடிய எண் அல்லது உறுப்பால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கும் பொழுது அடைப்பு என்ன செய்யும்? இல்லாமல் ஆயிரும். முதலாவது 2 3x பெருக்குவோம். 2 3x பெருக்கினீங்கன்னா 6x. அடுத்ததாக 2 மறை 1 பெருக்குவோம். 2 மறை 1 பெருக்கினீங்கன்னா மறை 2. அப்ப என்ன நடந்தது? இந்த கோவையை நாங்கள் சுருக்கும் பொழுது இந்த அடைப்பு வெளியில அடைப்புக்கு வெளியால இருக்கக்கூடிய எண்ணால உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கும் பொழுது இந்த அடைப்பு நீங்கி சுருக்கமான ஒரு கோவையாக கிடைக்குது. ஆகவே இப்படி தந்தாங்கன்னா நாங்கள் அடைப்பை நீக்கி சுருக்க வேணும். அடுத்தது 11வது கேள்வி. ஒரு தொகை அரிசியின் திணிவு ஒரு தொகை அரிசியின் திணிவு 1050 கிலோகிராம் ஆகும். 1050 கிலோகிராம் ஆகும். இத்திணிவை மெட்ரிக் தொன்னில் தருக. இத்திணிவை மெட்ரிக் தொன்னில் தருக. பாருங்க, ஒரு தொகை அரிசியின் திணிவு 1050 கிலோகிராம் ஆகும். இந்த திணிவை மெட்ரிக் தொன்னில தர சொல்லி கேட்டிருக்குது. எங்களுக்கு என்ன தெரியும்? கிலோகிராமுக்கும் மெட்ரிக் தொன்னுக்கும் இடையில உள்ள தொடர்பு தெரியும். 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் தொன் ஆகும். 1000 கிலோகிராம் சமன் 1 மெட்ரிக் தொன் ஆகும். 5000 கிலோகிராம் சமன் 5 மெட்ரிக் தொன் ஆகும். 1000 கிலோகிராம் 1 மெட்ரிக் தொன் 5000 கிலோகிராம் 5 மெட்ரிக் தொன் ஆகும். அப்ப கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை நாங்கள் மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்? 1000ஆல வகுக்கிறோம். கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை 1000ஆல் வகுக்கும் பொழுது அவை மெட்ரிக் தொன்னாக மாறுகிறது. மெட்ரிக் தொன்னில் தரப்பட்ட திணிவுகளாக மாறுகிறது. ஆகவே இந்த திணிவையும் கிலோகிராமில் தந்திருக்குது. நாங்கள் இதை மெட்ரிக் தொன்னுக்கு மாற்ற வேணுமெண்டா இதை என்ன செய்ய வேணும்? 1000ஆல வகுக்க வேணும். 1000ஆல வகுக்கும் பொழுது தொன்னுக்கு மாறிவிடுகிறது. 1050 1000ஆல வகுப்போம். வகுத்தீங்கன்னா மேல 1050 இருக்கும். கீழே 1 2 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 1 2 3 தானங்கள் பின்னுக்கு இருந்து பின்பக்கமாக அந்த எண்ணின் இறுதி இலக்கத்திலிருந்து 1 2 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிடுவோம். ஆகவே விடை 1.05 மெட்ரிக் தொன் ஆகும். இதுல 0 போட்ட நீங்கண்டாலும் பிரச்சனை இல்லை. 1050 கிலோகிராம் ஆனது மெட்ரிக் தொன்னில மாற்றும் பொழுது 1000ஆல வகுக்கப்பட்டு 1.05 மெட்ரிக் தொன் என விடையாக கிடைக்குது. அடுத்ததாக 12வது கேள்வி. எக்ஸின் 12 எக்ஸின் பெருமானம் யாது? எக்ஸின் பெருமானம் யாது என்று கேட்டிருக்குது. சுட்டி வடிவில ஒரு கோவையானது தரப்பட்டிருக்குது. 2 தர 5 எக்ஸாம்பலு சமன் 2 2ஆம்பலு தர 5 2ஆம்பலு. பாருங்க, ஒரு பெருக்கத்தின் வலுக்களின் பெருக்கமாக தந்திருக்குது. 2 தர 5 வலுவில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கு.
இந்த பெருக்கத்தின் வலுவை விரிச்சு வலுக்களின் பெருக்கமாக எழுதும் போது என்ன வந்திருக்கு? 2னுடைய 2ஆம் பலு தர 5னுடைய 2ஆம் பலு. ஆகவே இந்த எக்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 2ஆ இருந்திருக்கும். 2னுடைய 2 தர 5னுடைய 2ஆம் பலுவாக இருந்திருந்தால்தான் இதை நாங்கள் என்னென்று விரிச்சு எழுதுவோம்? 2ன்ற 2ஆம் பலு தர 5ன்ற 2ஆம் பலு என்று எழுதுவோம். ஆகவே இங்க என்னவாக எக்ஸ் என்னவாக இருக்க வேணும்? எக்ஸ் வந்து 2ஆ இருக்க வேணும். இந்த பெருக்கத்தின் வலுவை வலுக்களின் பெருக்கமாக நாங்கள் விரிச்சு எழுதும் போது 2ன்ற 2ஆம் பலு தர 5ன்ற 2ஆம் பலு என்று எழுதலாம். அப்ப இங்கேயும் 2 இங்கேயும் 2 வருதுன்னா எக்ஸ் என்னவா இருந்திருக்க வேணும்? 2ஆக இருந்திருக்க வேணும். அடுத்ததாக 13வது கேள்வி. காரணி காண்க. காரணி காண்க. ஒரு கோவையினுடைய காரணிகளை காண சொல்லிப்பட்டிருக்குது. ஏஎக்ஸ் சக 2a. நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே 2 உறுப்புகளை கொண்ட கோவை. இந்த கோவையினுடைய காரணிகளை காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? இந்த 2 உறுப்புகளை இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பை நாங்கள் வெளியால எடுக்க வேணும். இந்த 2லயும் என்ன பொதுவாக இருக்குதுன்னு பார்க்க வேணும். ஏஎக்ஸ் வந்தா என்னோட ஏஎக்ஸ் கிடைக்கும்? ஏஎம் எக்ஸையும் இருக்கும் பொழுது ஏஎக்ஸ் கிடைக்கும். 2a என்ன 2a இப்ப கிடைச்சிருக்கும்? 2ஐயும் ஏயும் பெருக்கும் போது 2a கிடைச்சிருக்கும். 2 உறுப்புகளின் பெருக்கத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பு என்னது? இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு. ஆகவே நாங்கள் ஏஎக்ஸ் சக 2a என்ன செய்ய போறோம்? இந்த ஏய ஒரு காரணியாக வெளியால எடுக்க போறோம். வெளியால் எடுக்கும் போது ஏஎக்ஸ்ல இருந்து ஏய நீங்கள் பிரிச்சு வெளியால் எடுத்துட்டீங்கன்னா மீதியாக உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். ஆகவே பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ். அடுத்ததாக 2a ஏய நீங்கள் பிரிச்சு வெளியால் எடுத்துட்டீங்கன்னா மீதியாக உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? 2 இருக்கும். அடையாளம் சக 2. ஆகவே இந்த கோவையினுடைய காரணிகளை நாங்கள் எப்படி எழுதுறோம்? ஏ ஒரு காரணி, அடுத்த காரணி எக்ஸ் சக 2. 2ஐயும் பெருக்கும் பொழுது இந்த கோவையானது கிடைக்கும். ஆகவே இந்த கோவையினுடைய காரணிகள் இது 2. அடுத்ததாக 14வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள செவ்வகத்தின் பரப்பளவை காண்க கேட்டிருக்கு. செவ்வகத்தினுடைய பரப்பளவு செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர். தரப்பட்டுள்ள இந்த செவ்வகத்தின் பரப்பளவை காண சொல்லி கேட்டிருக்கு. பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு நாங்கள் என்னென்ன காணுவோம்? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி காணுவோம். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர். பெருக்கினா 24 சென்டிமீட்டர் வர்க்கம் போடுவோம். பரப்பளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். நீளத்தை அகலத்தை பெருக்கிவிட்டோம்னா சரி. அடுத்ததாக 15வது கேள்வி. 15வது ஏ சமன் ஒரு தொடைய சொற்களில் விவரித்து தந்திருக்கு. ஏ சமன் இரட்டை அடைப்பு 6க்கும் 15க்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள். 6க்கும் 15க்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள்.
என்கிற தொடையானது சொற்களில் விவரித்து இரட்டை அடைப்புக்குள்ள காட்டப்பட்டிருக்கிறது. இத்தொடையின் மூலகங்களை இத்தொடையின் மூலகங்களை மூலகங்களை வெண்ணுருவில் குறித்து காட்டுக. வெண்ணுருவில் காட்டுக. என்கிற தொடையானது எப்படி இருக்குது? 6க்கும் 15க்கும் இடையில் உள்ள இரட்டை எண்கள் என்கிற தொடையானது இந்த தொடையினுடைய மூலகங்களை வெண்ணுருவில் காட்ட சொல்லி கேட்டிருக்குது. அப்ப முதலாவது நாங்கள் மூலகங்களை எழுதுவோம். 6க்கும் 15க்கும் இடையில் உள்ள இரட்டை எண்கள். அப்ப 6க்கும் 15க்கும் 6ம் 15ம் வர 6 இரட்டை எண், 15 ஒற்றை எண், 6 வராது. 6க்கும் 15க்கும் இடையில் உள்ள 6க்கு அடுத்த இரட்டை எண் 8, அடுத்ததாக 10, அடுத்ததாக 12, அடுத்ததாக 14. 6க்கும் 15க்கும் இடையில் உள்ள இரட்டை எண்கள் 6க்கும் 6 வரக்கூடாது. 8, 10, 12, 14. இந்த தொடையினுடைய மூலகங்கள் எழுதிட்டோம். ஆனால் என்ன கேட்டிருக்குது? மூலகங்களை வெண்ணுருவில் காட்டுக. வெண்ணுருவில் என்னென்று காட்டுவோம் நாங்கள்? என்கிற தொடையானது என்னென்ன மூலகங்களை குறிக்குது? 8, 10, 12, 14. இதுதான் வெண் வரிப்படம் அல்லது வெண்ணுரு. தொடை இந்த மூலகங்களை நாங்கள் இவ்வாறு ஒரு வெண்வரிப்படத்தில் இதுதான் வெண்வரிப்பட வட்டத்துல மூலகங்களை குறிச்சு காட்டுறதுக்கு பேர் தான் வெண்வரிப்படம் என்கிற தொடையினால குறிக்கப்படுற மூலகங்கள் வட்டமாக வெண் உருவில் காட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக 16வது கேள்வி. 16வது கேள்வி. உருவில் எக்ஸின் பருமனை காண்க. எக்ஸின் பருமனை காண்கிறது. எக்ஸின் பருமனை நாங்கள் என்னென்ன காண வேணும்? அதாவது இந்த இரண்டு இந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் என்ன பேர் சொல்லுவோம்? இது பாருங்க, செங்கோணம். செங்கோணம் என்றா 90 பாகையாக இருக்கும். இந்த இரண்டு கோணங்களுக்கும் பெயர் என்ன? குத்தெதிர் கோணங்கள். அதாவது இரண்டு நேர்கோடுகளை இரண்டு நேர்கோடுகள் இப்படி குறுக்காக வெட்டி கொள்ளும் போது உருவாகிற கோண ஜோடிகளுக்கு பெயர் என்ன? குத்தெதிர் கோணங்கள். இந்த கோணம் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். இந்த கோணம் 80 பாகையாக இருந்தால் இந்த கோணம் 80 பாகையாக இருக்கும். அதே போல இந்த கோணம் 100 பாகையாக இருந்தால் இந்த கோணம் 100 பாகையாக இருக்கும். இரண்டு நேர்கோடுகள் குறுக்காக வெட்டி கொள்ளும்போது உருவாகும் குத்தெதிர் எதிராக ஒன்று கொண்டு எதிராக இருக்கிற கோணங்கள். குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனாக இருக்க வேண்டும். குத்தெதிர் கோணங்கள் சமன் என்கிற தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த கோணம் 90 பாகை. இந்த கோணமும் குத்தெதிர். இந்த ரெண்டு நேர்கோடுகள் குறுக்காக வெட்டும் போது இந்த கோணம் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். ஆகவே இந்த ரெண்டு எக்ஸையும் கூட்ட என்ன கிடைக்க வேணும்? 90 பாகை.
இந்த ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகையானது இந்த கோணமானது 90 பாகைக்கு சமன். எக்ஸைம் எக்ஸைம் கூட்டி வரும் பெருமனானது 90 பாகைக்கு சமன். இதுக்கு குத்தெதிர் கோணம் இது. காரணம் குத்தெதிர் கோணங்கள் சமன். எக்ஸைம் எக்ஸைம் கூட்டினீங்கன்னா 2x சமன் 90 பாகை. 2x சமன் 90 பாகைண்டா ஒரு x 45 பாகையாக இருக்கும். இது 90 இந்த ரெண்டும் சேர்ந்து 90 இருக்கணும். ஆனா சொல்லியிருக்கு இதுவும் சமன் அப்படின்னு. நாங்கள் 90 சமனாக பிரிச்சு எழுத வேணும். இது 45 பாகையாக இருக்கும். இது 45 பாகையா இருக்கும். இந்த கோணம் சமனாக இருக்கும். அடுத்ததாக 17வது கேள்வி. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீதுள்ள புள்ளி A ஆகும். OA சமன் 8 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் விட்டம் யாது? ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீதுள்ள புள்ளி A ஆகும். ஒரு வட்டம் இருக்க வேணும். வட்டத்தினுடைய மையம் ஓவாக இருக்க வேணும். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீதுள்ள புள்ளி வட்டத்தின் மீதுள்ள அந்த வளைஞ்ச கோட்டில இருக்க வேணும். மீதுள்ள புள்ளி A ஆகும். என்ன சொல்லியிருக்கு? OA சமன் 8 சென்டிமீட்டர் அப்படி என்றால் வட்டத்தின் விட்டம் அவ்வளவாக இருக்கும். நாங்கள் OAக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? OA என்பது அரை ஆகும். வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீது உள்ள யாதேனும் ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு என்ன பெயர்? அரை. அரை 8 சென்டிமீட்டர். அரைக்கும் விட்டத்துக்கும் என்ன தொடர்பு? அரையினுடைய 2 மடங்கு தான் விட்டமாகும். விட்டத்தில் அரைவாசி அரை. அரையின் 2 மடங்கு விட்டமாகும். ஆகவே விட்டம் 16 சென்டிமீட்டராக இருக்கும். OA என்பது அரை. OA என்ற நீளம் 8 சென்டிமீட்டர் விட்டம் 16 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்துல 1ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்ற வகையில கடந்த கால வினாத்தாள்கள் இருக்கக்கூடிய பகுதி 1 கேள்விகளை பார்த்த நாங்கள் இதோட எங்களுடைய இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.